என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜீவன், இது yuthitech. ஃபோட்டோஷாப்பில் இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவு, அதாவது ஒரு ஃபோட்டோவை எப்படி பென்சில் ட்ராயிங்காக மாற்றுறது ஃபோட்டோஷாப்பில்ன்றதை பற்றி தான் இந்த பதிவில் சொல்லி தரப்போகிறேன். வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ண மறந்துடுறீங்க, கூடுதலாக பார்க்குறீங்க லைக் பண்ண மறந்துடுறீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பொக்கிஷம் மாதிரி. அதால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும், பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க எப்படி ஒரு ஃபோட்டோ பென்சில் ட்ராயிங்காக மாற்றுறன்ற பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோவை தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பென்சில் ட்ராயிங்காக மாற்றி காட்ட போகிறேன். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நல்ல ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் உள்ள ஒரு இமேஜை தான் தெரிவு செஞ்சு எடுத்துருக்கேன். காரணம் என்னென்னு சொன்னால், பின்னுக்கும் பேக்ரவுண்டுகள் தெரியும் போது நம்ம இதை பென்சில் ட்ராயிங்காக மாற்றினா அது அவ்வளவுக்கு நல்லா இருக்காது. காரணம் பின்னுக்கு உள்ள அந்த பேக்ரவுண்டும் அந்த பென்சில் ட்ராயிங் ஏற்ற மாதிரி மாறும். அப்படி மாறும் பட்சத்தில் நம்மளோட சப்ஜெக்ட் கிளியராக விளங்காது. அப்போ ஒரு தனி பியூர் ஒயிட்டில் உள்ள ஒரு பேக்ரவுண்டில் உள்ள ஒரு பிக்சராக இருந்தால், இமேஜாக இருந்தால் அது அப்படி தனியாக அந்த பென்சில் ட்ராயிங் விளங்கும். அப்போ நமக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ நீங்களும் ஒரு தனி பேக்ரவுண்டு உள்ள ஒரு இமேஜை தெரிவு செய்து எடுங்க. இந்த மாதிரி ஒயிட்டில் உள்ள இமேஜை தெரிவு செய்து எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே நல்ல. ஓகே, இப்போ இந்த இமேஜ் ரெசல்யூஷன் கூடிய இமேஜ். நமக்கு ரெசல்யூஷன் கூட இருந்தால் அந்த பென்சில் ஆர்ட் லுக்கை கொண்டு வர இயலாது, பென்சில் ட்ராயிங்கை கொண்டு வர இயலாது. இப்போ உதாரணத்துக்கு இதை நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறேன். Ctrl+Shift+B. இதில் கொஞ்சம் இதை பிரைட் பண்ணுறேன் ஃபேஸை. ஓகே, பிரைட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபில்டரில் போய் ஃபில்டர் கேலரியில் பெயிண்ட் ஆப்ஸில் போய் தான் அந்த லுக்கை கொண்டு வரணும். ஓகே, இப்போ பெயிண்ட் ஆப் கொடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ப்னஸை நான் கூட்டினாலுமே அந்த லுக்கு நம்ம இதால் அச்சீவ் பண்ணவே முடியாது. காரணம் இது ரெசல்யூஷன் கூடுனன்றபடியாக. இதே நேரம் இதை நான் ரெசல்யூஷனை குறைச்சி உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ இது ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 இருக்குது. அதே மாதிரி சைஸும் கூட. சைஸை 4க்கு ப்ரோப் பண்ணி ரெசல்யூஷனையும் 100க்கு வச்சுட்டு இதை முதல் ப்ரோப் பண்ணி எடுப்போம். ஓகே, இப்போ 4க்கு ப்ரோப் பண்ணியாச்சு, ரெசல்யூஷனையும் 100க்கு குறைச்சாச்சு. ஓகே, இப்போ இதில் இன்னொரு கொப்பி ஒன்று எடுத்துகிட்டு இந்த ஃபேஸை மட்டும் தனியாக நம்ம செலக்ட் பண்ணி கொப்பி பண்ணி எடுக்கணும். இது என்னத்துக்குன்னு சொன்னால், நம்ம அந்த பென்சில் ஆர்ட் லுக்கை கொடுக்கும்போது அது ஃபேஸ்லேயும் அப்ளை ஆகும். ஃபேஸில் கூடுதலான புள்ளியாக இதாக இருக்கும் பட்சத்தில் அது அந்த நல்லா இருக்காது. இப்போ தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பிறகு அதை என்ன செய்யறேன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை முதல்ல கட் பண்ணி எடுப்போம். ஃபெதர் கொடுக்குறேன், 0.9 கொடுத்து Ctrl+J கொடுத்தா கொப்பி வந்துடும். அதை இப்போ ஹிடன் பண்ணி வைப்போம். ஓகே, இப்போ அந்த ஃபேஸ் லேயர் இதை செலக்ட் பண்ணி ஃபில்டரில் போய் ஃபில்டர் கேலரி அதில் பெயிண்ட் டப்ஸ் அதை கொடுக்குறோம். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெசல்யூஷன் கூட இருந்த நேரம் இந்த மாதிரி லுக் கொண்டு வரல. ரெசல்யூஷனை குறைச்ச உடனே அந்த லுக் கொண்டு வருது. இப்போ இப்படி இருந்தால் தான் அந்த பென்சில் ட்ராயிங்கை நம்ம கொண்டு வரலாம். ஓகே, இப்போ நமக்கு மேலே ப்ரஷ் சைஸ் 1லையும் ஷார்ப்னஸ் 4லையும் இருக்குது. அது போதும். நம்ம தேவைன்னு சொன்னால் தேவைக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் 4ல் வைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் நான் இதில் ஃபேஸை கொப்பி பண்ணி எடுத்தேனான்னு சொன்னால், இதுலேயுமே கூடுதலாக அந்த பென்சில் ட்ராயிங் மாதிரி கூடுதலாக அப்ளை ஆயிரும். அப்போ நமக்கு அது நல்லா இருக்காது. இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்ம கொப்பி எடுத்ததை அப்ளை பண்ணி அதை ஒப்பாசிட்டியை குறைக்கிறோம். ஓகே, ஒப்பாசிட்டியை ஒரு 60க்கு குறைச்சி வைப்போம். ஓகே, 60க்கு வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால்
இதை விட அந்த கொப்பி எடுத்து செய்தது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே ஓகே இப்போ இந்த ரெசுலேஷனை குறைச்சதால தான் இந்த முடியெல்லாம் வந்து வரைஞ்ச மாதிரியான லுக்கில் வந்திருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பென்சிலால் வரைஞ்ச மாதிரி லுக் வராது. ஃபேஸை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்தது வந்து இப்போ நம்ம இதில் வந்து கூடுதலாக அந்த லுக் வந்து கூடுதலாக இருக்கிறதால அது நல்லா இருக்காது. பென்சிலால் வரைஞ்ச மாதிரி முகத்தில் நல்லா இருக்காது, ஆனால் முடிக்கு நல்லா இருக்கும். அப்போ நம்ம ஃபேஸை தனியாக கட் பண்ணி எடுத்தால் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டா வந்து ரெண்டும் சரியாக வந்துடும். அதுக்கு தான் நான் அதை தனியாக கட் பண்ணி எடுத்தேன் நான். ஓகே இப்போ வந்து இந்த பென்சில் லுக் வந்துட்டு இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மோல்டு பண்ணி எடுப்போம். என்ன செய்கிறேன்னு சொன்னால் இது ரெண்டையுமே வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு ஃபில்டர், நாய்ஸ், ரெடியூஸ் நாய்ஸை வந்து இல்லாமல் பண்ணுறது. அதுவும் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை நீங்கள் உங்களோட கண் மட்டத்துக்கு பார்த்து இவ்வளவு தான் சரி என்று நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். கூடுதலாகவும் கொடுக்கக்கூடாது. உங்களோட பிக்சருக்கு ஏற்ற மாதிரி இது இந்த ஸ்ட்ரென்த் வந்து மாறுபடும். இப்போ நான் வந்து 5ல் வச்சுருக்கேன், 5 எனக்கு ஓகே. ஆனால் உங்களோட பிக்சருக்கு வந்து நீங்கள் 5 தான் கொடுக்கணும்னு இல்லை, அது மாறுபடும், அதை பார்த்து கொடுங்க. ஓகே இப்போ நான் வந்து 5 கொடுத்துட்டேன். இப்போ நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுத்தது பிறகு நீங்கள் திரும்பி இந்த ரெசுலேஷனை கூட்டுங்க 300. ஓகே அது பிறகு அது எதுவுமே நடக்காது, இன்னும் நல்லா இருக்கும். இப்போ ரெசுலேஷனை கூட்டிட்டு நீங்கள் மோஸ்ட் டூலில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 27, 28 அப்படி வைங்க. 30 வரைக்கும் கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஃபேஸை கொஞ்சம் லைட்டாக அப்படி மர்ஜ் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் நல்லாயிருக்கும். கையிலையும் எல்லாத்துலேயும் இப்படி இந்த மாதிரி செய்து எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த பென்சிலால் அது வரைஞ்சி அப்படி தேய்ச்சி விட்ட மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரியலாக ஒரு பென்சிலால் வரைஞ்ச லுக் கொண்டு கிடைக்கும். அடுத்தது இந்த பேர்ன் டூலை எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு பேர்ன் டூலால் கொஞ்சம் இந்த கண்ணெல்லாம் டார்க் பண்ணி விடுவோம். ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு எக்ஸ்போசர் வந்து ஒரு 33க்கு வைங்க. வச்சுட்டு இந்த கண் போர்டர்லாம் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணி விடுவோம். ஓகே மற்றது ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணி நல்லா சின்னதாக்கிட்டு இந்த லிஃப்ட் போர்டரை வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இதை மல்டிப்ளைக்கு மாற்றினாலும் ஓகே. இந்த லிப் போர்டரை வந்து அப்படியே வரைஞ்சி விடும். ஒப்பாசிட்டியை குறைச்சி வைங்க நல்லா. ஓகே இந்த மாதிரி வரைஞ்சி விட்டால் அந்த மாதிரி எங்கெங்கே பார்டர் தேவையோ நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல கொடுத்து கொள்ளலாம். அடுத்து வந்து கூடுதலாக டார்க்காக தெரியுதுன்னு சொன்னால் இதில் நம்ம லெவலில் போயிட்டு கீழே உள்ள அவுட்புட் லெவலை கொஞ்சம் குறைச்சா அந்த பென்சிலால் வரையும் போது என்ன மாதிரி இருக்குமோ அதே லுக்கில் வந்துடும். ஓகே அடுத்தது பின்னுக்கு ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று செலக்ட் பண்ணுவோம். இப்போ இது கூடுதலாக நமக்கு இந்த அளவுக்கு தேவையில்லை, அது நல்லா இருக்காது. இந்த அளவை கொஞ்சம் குறைச்சி கொள்வோம். இந்த ஃபோட்டோஸில் அடுத்தது மோஸ்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக்கிட்டு இழுத்து விட்டோம்னு சொன்னால் நம்ம அந்த பென்சிலால் வரைஞ்சி இழுத்து விட்ட மாதிரி ஒரு லுக் கொண்டு கிடைக்கும்.
ஸ்ட்ரென்த்தை வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டி வச்சுட்டா சரி. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பென்சிலால் நம்ம கீழே வந்து சும்மா அப்படி இழுத்து விட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு லுக்கில் தெரியும். அடுத்தது வந்து கடைசி ஒர்க். இன்னொரு கொப்பி ஒன்று எடுத்து லேயர், தனி லேயர் ஒன்று எடுத்துட்டு எடிட் ஃபில், அதில் போய் 50% கிரே இதில் இருக்கும். சார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 50% கிரே செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிவிட்டு திரும்பவும் இருக்கா ஃபில்டர் கேலரி, கீழே பாருங்கள் டெக்ஸ்டூர்னு இருக்கும். டெக்ஸ்டூரில் போயிட்டு இந்த இருக்குது கீழே அடியில் டெக்ஸ்டூர்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் சைஸை வந்து நல்லா ஃபுல்லாக அஞ்சால் 50க்கு வைங்க. அதே மாதிரி கீழே உள்ள பார்டர்லையும் வந்து ஒன்று இருந்தால் போதும். கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணிவிட்டு அதை வந்து லீனியர் லைட்டுக்கு மாற்றுங்க. மாற்றினா வந்து ஒரு ட்ராப் பேப்பரில் வந்து நம்ம ஒரு ட்ராயிங்கை வரைஞ்ச ஃபீல் வந்து கொடுக்கும். பார்த்திங்கன்னா சரியும், ஒரு ட்ராப் பேப்பரில் நம்ம வந்து வரைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக் கொண்டு வரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் ஒரு பென்சில் ட்ராயிங் வந்து வரைகிறது. நீங்களும் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. ஓகே, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக சொல்லி தந்திருக்கேன், எல்லோரும் மாதிரியும் இல்லாமல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. சில பேர் வந்து லைக் பண்ண மறந்துடுறீங்க, வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே வந்து எனக்கு பொக்கிஷம் மாதிரி, அதால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும், உங்களுக்கு பார்க்க வசதியாக இருக்கும். ஓகே, உங்களை இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். பாய்.